வணக்கம். நான் இப்போ இணுவில் பரராயசேகர பிள்ளையா கோயில் அடிலாம் நிற்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலின் தேர், இந்த காணொலியில் அந்த தேர் பற்றின வீடியோவை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கோயிலுக்கு முன்னுக்குள்ள ரோட்டுக்கிட்ட வந்துட்டேன். அந்த ரோட்டாலாம் கோயிலுக்கு போகிறேன். இந்த ரோட்டுன்ற ரெண்டு சைட்டும் பாருங்கள் மணிக்கடைகள் இருக்குது. அதை தாண்டி இங்கே வந்தோடனே இதில் அந்த நிழலுக்கு அமைத்த ஒரு பந்தல் ஒன்று இருக்குது. இதில் பாருங்கள் தண்ணீர் பந்தலில் குளிர்பானங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு அடுத்ததாக கிட்டவா உள்ள ஒரு நிழல் பந்தல். இப்போ கோயிலுக்கு கிட்ட வந்துட்டேன். நாவலர் கண்ட கனவு கிராமமாக திகழ்கின்ற இணுவையம்பதி. இந்த இணுவையம்பதியிலே ஆலயத்திற்கு குறைவே இல்லை. இப்பொழுது பார்த்தீங்கன்னா பஞ்சமுக விநாயகர் தேரிலே ஏறுவதற்காக தயாராக உள்ளார். சைவ ஆசார சீலர்களாக, பக்தி மிக்கவர்களாக, மீளா அடியவர்களாக, மெய் அடியார்களாக இன்று வரை பண்பாட்டு பாரம்பரியத்தோடு வாழ்ந்து வருகின்ற இந்த கிராம மக்கள் உண்மையில் இந்த ஈழத்திலே ஒரு புண்ணியம் செய்த கிராமமாக இது காணப்படுகின்றது. தேர் இழுப்பதற்கு முதல் தேங்காய்கள் உடைக்கப்படுகின்றன. இவையில் கிட்டத்தட்ட பல லட்சம் பெறுமதியான பல்லாயிரக்கணக்கான தேங்காய்கள் உடைக்கப்பட்டுள்ளன. இப்பொழுது தேர் இழுப்பதற்காக வடங்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. தேரானது இப்பொழுது கோயிலின் பிரதான கோபுரத்துக்கு முன்பாக உள்ளது. அடியவர்கள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது தேரிலே முருகன் வள்ளி தெய்வானையோடு வந்து கொண்டிருக்கின்றார். மூன்றாவது தேரிலே சண்டேஸ்வரர் வருகிறார். தென்னிலுவையிலே மன்னன் பராஜசேகரனால் இன்றைக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னர் வடபகுதியை ஆரிய சக்கரவர்த்திகள் ஆண்டு வந்தார்கள். அந்த ஆரிய சக்கரவர்த்திகள் சமயத்தால் சைவர்கள், குலத்தால் அந்தணர்கள். அவர்கள் தங்களுடைய பாரம்பரியத்திலே ஏராளமான கோயில்களை ஒவ்வொரு இடமாக அமைத்தார்கள். அந்த வகையிலே இணுவையம்பதியும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க 2 ஆலயங்களை மன்னர்களின் பெயரால் தாங்கி நிற்கின்றது. ஒன்று தென்னிணுவையைச் சேர்ந்த பரராஜசேகர பிள்ளையார் ஆலயமும்,
இது பார்த்தீங்கன்னா கோயிலின் வடக்கு வீதி, அதாவது தேர் வருவதற்கு முன்புள்ள நிலையத்தான் நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள். இன்னும் கொஞ்ச நேரத்திலே இவ்வழியாக தேர் வரும். இது பார்த்தீங்கன்னா கோயிலின் வடக்கு கோபுரம். இந்த கோபுரத்துக்கு நேர் எதிரே பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல்யமான பாடசாலை ஆகிய இணுவில் இந்து கல்லூரி அமைந்துள்ளது. இந்த கோயிலின் வீதிகளில் எல்லா பக்கங்களிலும் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான தேங்காய்கள் உடைப்பதற்காக குவிக்கப்பட்டுள்ளன. இது கோயிலின் மேற்கு வீதி. இதில் பார்த்தீங்கன்னா இது கோயிலின் மேற்கு கோபுரம். இனிவியம்பதி என்பது கலைஞர்களுக்கு மாத்திரமல்ல, இசை வல்லாளர்கள், நாதஸ்வர வித்துவான்கள், தவில் வித்துவான்கள், பாடலாசிரியர்கள், வயலின் வித்துவார்கள், மாகவி வீரமணி ஐயா, அம்பியவாக புலவர் என்று சொல்லிக்கொண்டே பட்டியலில் போகலாம். அவ்வாறு இந்த ஊருக்கு பெருமை சேர்த்த அறிஞர்கள் வாழ்ந்த ஒரு புண்ணிய பூமி. அந்த அம்மா சொன்னது போல இணுவில் கோயில்கள் என்றாலே அங்கு மேளதாளங்களுக்கு பஞ்சம் இருக்காது. அதற்கு சில உதாரணங்களை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். இப்பொழுது தேரானது மேற்கு வீதியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அங்கும் பார்த்தீங்கன்னா நிறைய தேங்காய்கள் உடைக்கப்பட்டு, இந்த லொரியை பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே அந்த உடைக்கப்பட்ட தேங்காய்கள் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்பொழுது பிரதான தேராகிய பஞ்சமுக விநாயகரை ஏந்திய தேரானது இப்பொழுது மேற்கு வாசல் கோபுரத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து முருகன் மற்றது சண்டேஸ்வரருடைய தேர்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆண்டாமணி ஒலிக்க தேரானது தனது இருப்பிடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது.
இறுதியில் தேரானது தனது இருப்பிடத்தை அடைந்தது. அந்த அடியார்களுடைய துன்பத்தை அவர் நீக்குவார் என்ற நிச்சயமான அந்த நம்பிக்கையோடு நிதர்சனமான உண்மையோடு இந்த ஆலயத்திலே கூடியிருக்கின்ற அடியார்களுடைய வாழ்வு வளம் பெற வேண்டும், ஒளி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்ற என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.